ஹலோ ஹாய்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டோம் மேனிப்புலேஷனில் ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு அவுட்லைனாக என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹெட்லைன் மேக் பண்ணிக்கிறோம் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்னு. தென் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணச்சில் நமக்கு நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுற மாதிரி. தென் அந்த பட்டன் டிஸ்பிளே ஆகுறதுக்கு ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான். இதை நம்ம எப்படி பண்ணுறோன்னா HTML பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்டோட ஹெல்ப்பால். ஃபஸ்ட்டு H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுக்குள்ளே ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படின்னு டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. தென் பட்டன் டேக் ஓப்பன் பண்ணி ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் ஜென்ரேட் ரேண்டம் நம்பர். தென் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அந்த பட்டனோட நேம் ஜென்ரேட் ரேண்டம் நம்பர்னு வச்சுக்கிங்க. தென் அந்த டேகை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. தென் பி டேக் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு ஐடி ரேண்டம் நம்பர் டிஸ்பிளே அப்படின்னு செட் பண்ணிக்கிங்க. அதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. தென் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கிரிப்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கெட் ரேண்டம் நம்பர் parenthesisக்குள்ளே மினிமம் மின் MIN, மேக்ஸ் parenthesis க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தென் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரிட்டன் math டாட் floor parenthesis ஓப்பன் math டாட் random parenthesis ஓப்பன் க்ளோஸ் into parenthesis ஓப்பன் மேக்ஸ் ஹைஃபன் min MIN +1. இது +1ங்கிறது எதுக்கு கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அது 0 to 0 தான் ஸ்டார்ட் ஆகும், 1 ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு வேண்டி அந்த 1 டிஃப்ரெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக +1ங்கிற இந்த இதை ஆட் பண்ணுறோம். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் மெயின் அடித்து செமிகோலன் பண்ணிக்கிட்டு கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தென் அனதர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம மேலே டாப்பில் பட்டனில் கால் பண்ணிக்கிறோம் இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னென்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட் ரேண்டம் நம்பர் parenthesis ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட். அதில் 3 வேரியபிள்ஸை கால் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னென்னா MIN மின் நம்பர் ஈக்குவல் டு 1 வேர் மேக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு 10. அடுத்தது ரேண்டம் நம்பர் ஈக்குவல் டு கெட் ரேண்டம் நம்பர் parenthesis மின் நம்பர் மேக்ஸ் நம்பர் parenthesis க்ளோஸ் செமிகோலன். தென் அடுத்த லைனில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி parenthesis ஓப்பன், அது கொட்டேஷன் மார்க்குள்ளே ரேண்டம் நம்பர் டிஸ்பிளே parenthesis க்ளோஸ் டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரேண்டம் நம்பர். இது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, ரேண்டம் நம்பர் டிஸ்பிளேங்கிற பேராகிராஃபில் நம்ம ரேண்டம் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்கிரிப்ட் தான் லாஸ்ட் லைனில் இருக்குது. ஓகே, தென் கர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தென் ஸ்கிரிப்டு டேகை க்ளோஸ் பண்ணி தென் நீங்கள் இந்த ஃபைல் லொக்கேஷனில் போய் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ப்ரௌசரில். தென் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரேண்டம் நம்பர்ஸ் வேறு நம்பர்ஸ் ஒவ்வொரு கிளிக்லேயும் டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ தான் இதோட கான்செப்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. தேங்க்யூ.